கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3/9/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. The eyes of the Lord are on righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மை பார்க்கக்கூடிய கண்கள் கர்த்தருடைய கண்கள். 1 பேதுரு 3:12 அந்த வார்த்தைகள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. For the eyes of the Lord are on the righteous, and his ears are attentive to their prayer. கர்த்தருடைய கண்கள் ஜெபங்களை கேட்கக்கூடிய கண்கள், நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கக்கூடிய கண்கள். நம்ம எப்பெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கலுமாய் இருக்கிறது என்று 2 நாளாகமம் 7:14-15 வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from the wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. Now my eyes will be open and my ears attentive to the prayer offered in this place. நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறவர், நம் மேல் கவனமாயிருக்கிறவர், நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறவர் நம்மை கவனியாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களை கவனிக்கிறார். உங்களை காணக்கூடிய கண்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. For the eyes of the Lord range throughout the earth to strengthen those whose hearts are fully committed to him. Hallelujah. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 34 சங்கீதம் 15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The eyes of the Lord are on the righteous, and his ears are attentive to their cry. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், நம் கண்ணீரை காண்கிறவர். அவருடைய கண்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அதை சாலமோன் ஞானி எழுதும் பொழுது நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. The eyes of the Lord are everywhere, keeping watch on the wicked and the good. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவர் எல்லாரையும் தான் பார்க்குறாரு, நீதிமான்களை பார்க்குறாரு. ஆனால் அதே நேரம் நீதிமான்களை பார்ப்பது அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க, அவருடைய ஏங்கலை பார்க்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பதற்காக இருக்கிறார். சங்கீதம் 11:4 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. The Lord is in his holy temple. The Lord is on his heavenly throne. He observes the sons of men. His eyes examine them. அவர்களை பார்க்கிறது, சோதிக்கிறதாக இருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who despises the day of small things? Men will rejoice when they see the plump line in the hand of Zerubbabel. These 7 are the eyes of the Lord which reigns throughout the earth. பாருங்க, ஆண்டவருடைய கண்களை பார்த்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரியக்கூடிய 7 கண்கள். அப்படின்னா ஒரே நேரத்தில் ஆண்டவர் முழு உலகத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 8 திசைகளையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் தம்முடைய கண்களினால் பார்த்து தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு பதில் கொடுப்பதற்கு என் இயேசுவால் முடியும் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் நீதிமான்களை குறித்து நாங்கள் பார்க்கல, கர்த்தருடைய கண்களை குறித்து பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை பார்க்கிறவர், நல்லோரையும் தீயோரையும் காண்கிறவர், நீதிமான்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக காண்கிறவர். உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செவிகள் கவனிக்கிறது என்று சொல்லி நீர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திறனை கண்ணோக்கி பார்க்கிறீர். கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்படியாக உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை வேதத்தில் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் விசுவாசிக்கிறோம், எங்களையும் காணக்கூடிய கண்களாக இருக்கிறது என்பதை. உம்முடைய நாமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்ரோயி, நீர் எங்களை காணக்கூடிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சூழ்நிலைகளை காண்கிறவர், எங்களுடைய வேதனைகளை காண்கிறவர், எங்களுடைய புலம்பலை காண்கிறவர், எங்களுடைய கதறுதலை காண்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை காண்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய ஏங்களெல்லாம் உமக்கு தெரிகிறது ஆண்டவரே. நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமாக எல்ரோய் என்கிற நாமத்தை உடையவராய் நீர் எங்களை கவனிக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரீபா சாந்தா ரகதுனி மேரி பால்பா துனி மிரிபி காந்த ரபீன்மால் தூரோ ஷவுடலா ரிபி காந்த ரமன்மால் தூரோ எங்களுடைய அங்கலாய்ப்பை காண்கிறவர், கதறுதலை காண்கிறவர் என்கிறதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தெய்வ ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருடைய அங்கலாய்ப்பை காண்பீராக, வேதனைகளை காண்பீராக, புலம்பலை காண்பீராக, கதறுதலை காண்பீராக, உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை காண்பீராக, அவருடைய பொருளாதார நெருக்கடிகளை காண்பீராக. அவளை தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்தி அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் புருஷன் மனைவி எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, ஒருவேளை இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் பார்க்கட்டும், என்னுடைய திருச்சபை கர்த்தர் பார்க்கட்டும், கட்டுமான பணிகளை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி எதற்காகலாம் ஜெபிக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா உம்முடைய பரிசுத்தவான்களை காண்பதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் காண்பதாக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் காண்பதாக, ஒவ்வொரு நடுத்தர வயதில் இருக்கிறையும் காண்பார்களாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிற காண்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பலகீனப்பட்ட மருத்துவமனையில் படுத்திருக்களை காண்பீராக, பொருளாதார நெருக்கடிகளுக்கு காண்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனை கர்த்தர் அவிதமாய் செய்ய போகிறபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே மாத்திரம் இதை அடக்கி கொள்ளாதபடி தயவு கூர்ந்து ஒரு ஊழியமாய் கருதி தெரிந்த அறிமுகமான மற்றவர்களுக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா ஆகிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பகுதிகளிலும் இதோடைய லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணி இதனுடைய இமேஜை நீங்கள் அந்த வசனத்தை போட்டு அனுப்புகிற அந்த இமேஜை அநேகருக்கு அனுப்பவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.